நம்மளை வெயிட் பண்ண வச்சு வெயிட்டை குறைச்சிருவார் போல இருக்குது. இவர் கூட வாக்கிங் போய் ஷூ தெரிஞ்சதுதான்ப்பா மிச்சம். தொப்பை குறைஞ்ச மாதிரி தெரியல. தலைவன் வந்துட்டான். வாங்க தலைவா, எப்படி இருக்கீங்க? ஏதோ போயிட்டு இருக்கு தலைவா. மீட்டிங் வச்சு அடிக்கிறாங்க. சரி, லேட் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். என்ன மெசேஜ் இது? இவன் வேற கடுப்பேத்துறான். இப்பெல்லாம் சோசியல் மீடியா திறந்தாலே நச்சுங்கிறாங்க. மூன்லைட்ல சன்கிளாஸ் போட்டு சுத்திட்டு இருக்காரு. தெரிஞ்சவர்தான்ப்பா, கேள்விப்பட்டதில்ல? அவர் ஒரு பெரிய மனோதத்துவ நிபுணர், டாக்டர் புருஷோத்தமன். டான் பிராட்லியோட ஒரே சிஷியர் அவர் தான். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அவர்லாம் வெயிட் பண்ணோம்னா 4 பேருடைய ரெஃபரல் வாங்கி 4 மாதத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அது அவரே 4 முறை கேன்சல் பண்ணி நமக்கு 4 வயசு ஏறின பிறகு தான் அவரை பார்க்கவே முடியும். என்ன கண்ணாடி நம்மளை நோக்கி வருது? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனை மட்டும் அதை ஹோல்ட் பண்ணுறீங்களா? ஒரு ரீல்ஸ் மட்டும் எடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். கொடுங்க சார். சார், இங்கே கொஞ்சம் கால் பண்ணுங்க. கொஞ்சம் லெஃப்ட். ரைட். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு நீங்களும் முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்க. கரெக்ட். தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்ஸ்டாவில் போகிறதுலாம் இல்லை ப்ரோ. என்னோட கிளைண்ட்ஸ் குதூகலப்படுத்துறதுக்கு தான். இட்ஸ் அ ஃபன் ஃபிட்னஸ் சேனல். இப்போலாம் சோஷியல் மீடியா பக்கம் போனாலே ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி. பக்கத்தில் போகிறதே இல்லை. டாக்டர், சும்மா அடிச்சு விடாதீங்க. அதான் பிக் பாஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா உங்கள் ஃபோனில். இன்னும் டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் இஸ் மை ஃப்ரெண்ட். அவருக்காக தான் ஓட்டு போட்டேன். ஆமாம் டாக்டர், நாங்களாம் இமிக்ரேஷன் இஷ்யூ, டேரிஃப் இஷ்யூன்னு டென்ஷனில் டெய்லி சேர்த்து சொன்னால் பார்க்குறோம். நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ ரணகாலத்துலேயும் புதுகலமாக இருக்கீங்க? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜி? இங்கே பாருங்க, நான் எந்த நெகட்டிவ் மைண்டே இல்லை. எந்த பிரச்சனைனா நான் சொல்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லுவேன். ஐ டோன்ட் கிளைமேட்டில் உங்களை யாராவது கடுப்பேற்றுனா ஐ டோன்ட் கேர். பொண்டாட்டி மெசேஜ் பண்ணி தொல்லை பண்ணா ஐ டோன்ட் கேர். ஆக நான் மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இப்போ மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை வந்தாலும் சரி, தண்ணியே மக்களுக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஆமா ரைட்? என்ன நினைக்கிறாங்களா? முதல்ல சமூக வலையை பிடிச்சிட்டு வெளில வாங்க. ரொம்ப விரக்தியாக இருந்தால் ஒரு வெக்கேஷன் போயிட்டு வாங்க. இப்போலாம் வெக்கேஷன் பிளான் பண்ணுறதே பெரிய டென்ஷன் தான்ப்பா. ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்த பிறகு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர ஒரு வெக்கேஷன் போக வேண்டியதாக இருக்குது. வெக்கேஷன் போகலன்னா வேற நம்ம சந்தோஷமா நடக்க வச்சுட்டானுங்க. எங்கே போகிறது, ஏது போகிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன் போங்க. ஸ்ட்ரெயிட்டாக யூரோப், சுவிட்சர்லாந்து ஒரு ட்ரிப் போடலாம். போகலாம், கையில் காசு இல்லைப்பா. சவுத் அமெரிக்கா அது மாதிரி எதுவும் பிளான் பண்ணுவேன். விசா ப்ராப்ளம் ஆகும் டாக்டர், தூராது. ஃப்ளாரிடா, பனாமா அந்த மாதிரி ஏதாவது. பீச்சுக்கு எத்தனை மணி தான் போகுது, என்னவே பார்த்தாச்சு. யோ, இப்படியே எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா கடைசியில் பார்ட்னர் மட்டும் தான் நீங்கள் போக முடியும். ஒன்றுமே வேண்டாம், வீட்டில் மல்லாக்கு படுத்து ரெஸ்ட் எடுங்க. வீட்டில் இருக்க டாக்டர் ரெஸ்ட் நினைச்சாலே பழைய சுற்று. ஆமாம் தலைவர், இப்போலாம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கிறதே பெரிய மனக்குமுறல் தான். அது சரியில்லை, இது சரியில்லைன்னு ஒன்றும் முடியல தலைவர். ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ. அதெல்லாம் முடியலாடி ஜிம்பாக இருப்பாருங்க, அப்படியே ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறாரு. அதை மாதிரி ஏதாச்சும் ஆக்டிவாக இருங்க. அப்படியே சொல்லிட்டீங்க. உங்களை பார்த்தா ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே, அப்புறம் எப்படி ஆக்டர் உங்களை ஃபிட்டாக இருக்கிறீங்க? எக்ஸசைஸ்லாம் வேணாம் ப்ரோ, எல்லாம் நான் பண்ணுற வேலையிலேயே இருக்குது. எனக்கு எக்ஸசைஸ் வேணும்னா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் யோகாசத்தை பற்றி கொஞ்சம் தெரியும். சொல்கிறேன் பாருங்க. குனிஞ்சு நிமிந்து வீட்டில் தொடச்சி க்ளீன் பண்ணும்போது நம்ம முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக இல்லை, அதுதான் கூர்மாசனம். அப்போதான் ரோபோ வேக்யூம் கிளீனரே அந்த வேலையை பார்க்குது. நீ ஏன் கொடுங்க வேண்டாம். லாங் வாங்கி ஃப்ளார் பெட்லாம் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம கையில் மண் பட்டாலே போதும், உடம்பே நல்லா இருக்கும். அதுக்கு நிறைய பேர் இருக்கு. இப்போ நான் வந்துட்டேன். ஆசனா பந்தி ஆசனான்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா? ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்காரு போலயே. டீல் பண்ணுவீங்களோ?
இல்லை டாக்டர், அதான் டிஷ் வாஷர் பார்த்துக்கோ. அது கொடுங்க ப்ரோ. ஸ்போர்ட்ஸ் ஆசனை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க. டல்சால பாதி பேர் என்னோட கிளைண்ட் தான். நம்ம பசங்க உடம்பு சும்மா கின்னுன்னு இருக்கு. அது காரணம் தெரியுமா? வெயில் குளிர்னு பார்க்க லீக் பார்க்கில் போய் கிரிக்கெட் ஆடுறான் பாருங்க. அதுதான் சாட்டர்டே மார்னிங் பிஎன்சி கிரிக்கெட்டில் போயிட்டு பேட்டிங் அதெல்லாம் கிடைக்காது. ஃபீல்டிங் பண்ணாலே இப்போ குண்டல் நீ மேலே வந்து தானாக ஏறி 6 சக்கரம் அலைன் ஆயிடும். ஆமாம் டாக்டர், நான் உங்களை அவங்க பார்த்ததே கிடையாது. நீங்கள் போகிறது மினி கிரிக்கெட் ப்ரோ. நாங்கள்லாம் மெகா கிரிக்கெட் அப்கிரேட் ஆகிடும். நாங்கள் உங்களெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விழிவு காலமே இல்லையா? இந்த லைஃப் எதை நோக்கி தாயா போகுது? எப்பயாவது இப்படி இருந்தால் பரவாயில்ல, எப்பவுமே இப்படியே வா. லைஃப்னா அப்படி இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் போக அப்படியே பழையும். எங்கே போகிறோம்னு முக்கியம் இல்லை. போகிறோமா பாஸ் போதும், இதோட இருக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டு